ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு விசேஷமான தினம். அதாவது சனி பிரதோஷம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஆவணி 1ஆம் தேதியும் சேர்ந்து வருகிறது. தமிழ் மாதத்தின் முதல் தேதியும் பார்த்தீங்கன்னா நாளை ஆவணி 1ஆம் தேதியும் சேர்ந்து வருகிறது. பிரதோஷத்தை பற்றி நமக்கு பலருக்குமே தெரிந்திருக்கும். பிரதோஷ வழிபாடை தவறாமல் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் கடைபிடித்து கொண்டு வருபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே குறிப்பாக சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மிகவும் விசேஷகரமான பிரதோஷமாக திகழ்கிறது. அது எல்லாருக்குமே நம்ம தெரிந்திருக்கும். தெரியாதவங்களும் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அந்த பிரதோஷ தினத்தன்று பார்த்தீங்கன்னா நாம் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்பதுதான் ஐதீகம். இந்த ஆன்மீக குறித்த பதிவில் பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று எந்த முறையில் வழிபட்டால் நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல பிரதோஷம் அப்படிங்கிறது எதனால் உருவாயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண காலங்களில் பார்த்தீங்கன்னா அசுரர்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த உடல் பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஆனால் தேவர்களாகிய இவர்களிடம் உடல் பலம் பார்த்தீங்கன்னா குறைவாகவும், ஆனால் அறிவுத்திறன் ரொம்ப அதிகமாகவும் இருந்திருக்கு. அதனால் உடல் பலத்தை இவர்களுக்கு அந்த சாகா வரம் அமரர் அப்படிங்கிற அந்த எல்லைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவிடம் இவர்கள் போய் முறையிடுறாங்க. அப்படி மகாவிஷ்ணுவிடம் இவங்க முறையிடும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்க்கடலை நீங்கள் கடையும் பொழுது அதிலிருந்து வருகின்ற அந்த அமிர்தத்தை நீங்கள் பருகிட்டாலே நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாகா வரம் பெற்று விடலாம். ஆனால் இது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்கள் இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு அசுரர்களுடைய உதவியுமே தேவைப்படும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறாரு. அப்போ அசுரர்களுடைய உதவி தேவைப்படுங்கிறதுனால அசுரர்களுக்கும் அந்த அமிர்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்தார மலையை பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பகுதியில் அந்த மலையை பார்த்தீங்கன்னா மத்தாகவும் பயன்படுத்தி அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கீழே அந்த அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு யாருமே தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இல்லாததுனால அந்த மலை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிடுது. இவங்களுக்கு அந்த பார்க்கடலை கடைவதற்கு கஷ்டமாயிடுது. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலைக்கு அடியில் போய் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் அந்த பார்க்கடலை கடைவதற்கு உதவி பண்ணுறாரு. அப்படி நீண்ட காலமாக அந்த பார்க்கடலை பார்த்தீங்கன்னா கடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வாசுகி பாம்புக்கு அந்த வலியை தாங்க முடியல. அதனால் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய நஞ்சை வெளியே விட்டுறது, விஷத்தை அப்படியே வெளியே விட்டதுனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதாவது வாசுகி பாம்போட நஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையுமே அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய அந்த சங்கு இருக்குது பார்த்தீங்களா, வலம்புரி சங்கு, அதில் அப்படியே அந்த விஷத்தை ஏற்றி அவரே பருகிக்கிறாரு. இந்த தினத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதோஷம் அப்படின்னு கொண்டாடுகின்றோம். இந்த தினத்தில் சிவபெருமானை நம்ம மனதார நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த பிரதோஷம் அப்படிங்கிற தோஷம் அப்படிங்கிற அது நம்மை விட்டு போய்விடும் அப்படிங்கிறதான் ஐதீகம். யாருமே பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை அன்று தான் சிவபெருமானும் ஆலகால விஷத்தை அறிந்தினார் என்பதனால தான் சனிக்கிழமை பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறோம். அதிக பலன் தரக்கூடிய பிரதோஷமாக கருதப்படுவதும் இந்த சனிக்கிழமை பிரதோஷம்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாகவும் கடகராசிக்குரிய நட்சத்திரமாகவும் திகழ்கிறது என்பதனால சனிக்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷம் என்பது மிகவும் விசேஷமான பிரதோஷமாக உள்ளது. அன்றைய தினம் சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மால் தப்பிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. பூச நட்சத்திரத்திற்குரிய ராசியாக கருதப்படுவது தான் கடகராசி. கடக லக்னத்தில் யார் ஒருவர் கடனை அடைக்கிறாரோ அவருக்கு விரைவிலேயே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த கடக லக்னம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சனி பிரதோஷம் அன்று மாலை 3:52 மணியில் ஆரம்பித்து 6:05க்குள்ளே கடக லக்னம் என்பது பார்த்திங்கன்னா நிறைவடைகிறது. மாலை நேரத்தில் நாளை மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு இந்த கடக லக்னம் ஸ்டார்ட் ஆகுது. இது சரியாக பிரதோஷ நேரத்துடன் ஒத்து வருகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய கடனிலிருந்து
ஒரு சிறிய தொகையாவது பார்த்திங்கன்னா நம்ம செலுத்த வேண்டும். நம்ம கடன் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, அதை யாருக்காவது நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டேட்டு ரொம்ப நான் அடுத்த மாதமே கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன தொகையை நம்ம கடனாக வாங்கினதை அவங்ககிட்ட கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த கடன் சுமை என்பது அடுத்த பிரதேசத்திற்குள்ளேயே நமக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்று ஐதீகம். இறைவன் அதற்கான வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா நமக்கு உண்டாக்கி தருவார் அப்படிங்கிறது தான். அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா நாளை இந்த மணிக்குள்ளே 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம வாங்கிய கடன் தொகையிலேருந்து ஒரு சிறிய கடன் தொகையை அந்த கடன்தாரரிடம் நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த கடன் பிரச்சனை சீக்கிரமே சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான். நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா நாளைய தினம் இதை செய்து பாருங்கள். சிவபெருமான மனதார வேண்டிக் கொண்டு அந்த கடன் நம்ம வாங்கியவரிடம் இந்த சிறிய தொகையை நம்ம கொடுக்கும் பொழுது அடுத்த பிரதோஷத்திற்குள்ளேயே நமக்கு அந்த கடனானது தீர்ந்து போகும் என்பது தான் ஐதீகம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து பிரதோஷத்திற்கு எப்பொழுதும் போல் விரதம் இருப்பவர்கள் அதே போல் விரதம் இருந்து சிவபெருமான மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மனதில் நினைத்து அது சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கட்டாயம் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும். பிரதோஷம் என்றாலே பார்த்திங்கன்னா அபிஷேகங்கள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அதிகமாகவே நடக்கும். அந்த அபிஷேகங்களை கண்குளிர பாருங்கள். வாசுகி பாம்போட நஞ்சால் உலகத்தில் உள்ள உயிர்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு போகும் பொழுது உடனே எதை பற்றியுமே யோசிக்காமல் சிவபெருமான் பார்த்திங்கன்னா அந்த ஆழகால விஷயத்தை விழுங்கிடுவார். அப்பேற்பட்ட தினத்தன்று பார்த்திங்கன்னா அந்த இறைவன் எம்பெருமான நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அவர் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே தீர்த்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். இறைவனை நம்ம மறக்காமல் நாளைய தினம் அதற்குத்தான் சொல்வது, இந்த தினத்தில் கட்டாயம் இறைவனை நம்ம நினைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது அது கட்டாயம் நமக்கு சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான். அதோடு மட்டுமில்லாமல் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் வழிபாடும் வாராகியம்மன் வழிபாடையும் நம்ம நாளை செய்யலாம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனையும் மனதார நினைத்து கொண்டு அம்மனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்படி நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். நம்ம ஆலயங்களுக்கு செல்லுவோம்ல, அங்கே போகும் பொழுது பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் ஆலயத்தை நம்ம பார்த்தாலும் சரி, வீட்டிலே நம்ம வாராகி அம்மனுடைய சிலையை வைத்திருந்தாலும் சரி, இல்லை அந்த படத்தை வைத்திருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஒரு நெய்வேத்தியத்தை ஏற்றி மனதார இறைவனை நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். விஷ்ணு பகவானை எந்த வகையில் வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம் என்று சொல்வார்கள். அதாவது மாதந்தோறும் தேய்பிரை ஏகாதசி வளர்பிறை ஏகாதசி வரும். அதே போல் பார்த்திங்கன்னா வருடத்தில் 4 நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வரும். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. அந்த வகையில் நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஆவணி 1ஆம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வந்திருப்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம்தான். பெருமாளுக்குரிய சனிக்கிழமையிலேயே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருப்பதனால இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது பல மடங்கு நமக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் அதில் தெரிந்து கொள்ளலாம். பிரதோஷம், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாளைய தினம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாளாக வருகிறது. அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த வழிபாடு முறைகளை செய்யுங்க. இருவரையுமே சேர்த்து வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பன்மடங்கு நமக்கு புண்ணியங்களும் பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். உங்கள் வீட்டு அருகிலேயே இருக்கும் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் நாளைய தினம் ஆவணி 1ஆம் தேதி காலை 10 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். 27 முறை பார்த்திங்கன்னா பெருமாளையும் கொடிமரத்தோடு சேர்த்து வலம் வர வேண்டும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி இலைகள் வாசம் நிறைந்த பூக்களை வாங்கி கொடுக்கவும், தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி தாங்க, மகாலட்சுமி தேவியாருக்கு. வழிபாட்டை மனநிறைவோடு செய்யுங்க. 27 முறை பார்த்திங்கன்னா பெருமாளை வலம் வரும் பொழுது உங்கள் மனதில் எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. பெருமாளின் நாமத்தை தவிர வேறு நாமத்தை உங்கள் வாய்கள் உச்சரிக்கக்கூடாது. உங்களுடைய மனது பெருமாள் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். பெருமாளின் ஏதாவது ஒரு நாமத்தை கூட சொல்லிக்கொண்டு கோவிலில் நம்ம வலம் வரலாம். கோவிந்தா கோவிந்தா என்று கூட சொன்னாலும் புண்ணியம்தான். மனதை நம்ம வேறு எங்கேயும் திசைபாய விட்டுறக்கூடாது, அலைபாய நம்ம விட்டுறக்கூடாது. அதற்காக மனதில் இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே போங்க. இல்லை மகாவிஷ்ணுவே போற்றி, இப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை விஷ்ணு பகவானுடைய
அந்த திருநாமத்தை கூட நம்ம உச்சரித்து கொண்டே 27 முறை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வலம் வருவது நமக்கு பல செல்வ செழிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான். இந்த 27 முறை கணக்கின் மீது மனது போகும், வழிபாட்டை செய்வதில் ஆர்வம் இருக்காது. அதற்காக என்ன செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா 27 பூ, 27 மொச்சை அல்லது 27 துளசி இலைகள். அதாவது பார்த்தீங்கன்னா 27 பூ இல்லாட்டி 27 மொச்சை அல்லது 27 துளசி இலைகள். அதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்குக்காக உங்கள் கைகளில் வைத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு முறை பெருமாளை சுற்றி வரும் பொழுதும் ஒவ்வொரு பூக்களை கொடிமரத்தில் வைத்து விடுங்கள். கையில் இருக்கும் பூ காலியாகும் பொழுது தான் 27 முறை நம்ம சுற்றி நிறைவடைந்து வந்துவிட்டோம் என்பது அர்த்தம். வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு பெருமாளையும் தாயாரையும் மனதார தரிசனம் செய்துவிட்டு நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா கோவிலில் அமர்ந்து உங்கள் பிரார்த்தனையை வைத்தால் உங்கள் தலையெழுத்து அப்படிங்கிறது கட்டாயம் மாறும் அப்படிங்கிறது தான். வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த அளவுக்குமே எனக்கு நல்ல ஒரு வரவு இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாளைய தினம் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான வழியை அந்த பெருமாளும் மகேஸ்வரனும் நமக்கு காட்டுவார் அப்படிங்கிறதான். இப்படி 27 முறை நம்ம வலம் வந்து விட்டாலே நமக்கு கோடிக்கணக்கான புண்ணியங்கள் சேர்ந்ததாக ஐதீகம். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே பார்த்தீங்கன்னா முன்பே கூறினது போல் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் இறைவனை நம்ம விடாப்பிடியாக பிடித்திருக்கும் பொழுது தான் அவர் நம்மளை தாங்கி தூக்கி பிடிப்பார். ஏன்னா நம்ம பல வழிகளில் பல துன்பங்கள் பல பாவங்களை செய்து வந்திருப்போம், அது நமக்கு தெரியாது. முற்காலத்தில் செஞ்சுருக்கலாம், முன்பிறவி இப்படின்னு. ஏன் இப்போ நம்ம வாழ்கின்ற இந்த பிறவியில் கூட நம்ம முற்காலத்தில் கடந்து வந்த காலத்தில் கூட நம்ம செஞ்சுருப்போம். அதனுடைய விளைவை கூட நம்ம அனுபவிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அதெல்லாம் கரைந்து நமக்கு நல்லபடியான வாழ்வு, இனிமேலும் தவறு செய்யாமல் இறைவனே நம்ம முழு மனதோடு நம்பி செய்கின்ற செயல்கள்லையுமே முழு நம்பிக்கையோடு நம்ம செய்து கொண்டு வந்தாலே ஏதோ ஒரு கட்டத்தில் இறைவன் நம்மளை உயர்த்தி விடுவார் அப்படிங்கிறதான். எப்பொழுதும் தவறுகளை செய்வதை நிறுத்திடுங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது எப்படி இருக்கும்னு தெரியும். அதே கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம் மற்றபடி சகஜமாக தான் இருக்கும். வெளியிலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பயபக்தியோடு இருக்கும் பொழுது தான் நமக்கு அந்த பலன்கள் அபரிவிதமாக கிடைச்சி கொண்டே இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடோடு ஒரு விஷயத்திற்குள்ளும் நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலவாறான நன்மைகள் கிடைக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நாளைய தினம் சனி பிரதோஷம் வருது, சிவபெருமான சாயங்கால வேளையில் வழிபடுங்க. மகாவிஷ்ணுவை விஷ்ணுபதி அப்படிங்கிற இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் 10 மணிக்குள்ளேயே பெருமாள் கோயிலுக்கு சென்று இப்படி வழிபாடு செய்யுங்க. 2 வழிபாடும் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மேற்கொள்வர்களும் சிறப்பு. இல்லை நேரம் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இப்படின்னு இருந்தால் உங்களால் முடிந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க. ஹரியும் சிவனும் ஒன்று தான். அதனால் நான் விஷ்ணுவை தான் கும்பிடுவேன் சிவனை தான் கும்பிடுவேன் அப்படின்லாம் எந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. இருவருமே ஒன்று தான். இருவருமே வழிபாடு செய்யுங்க, இருவருமே நல்ல பலன்களை வாங்குவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.